சோ நிறைய பேர் டிராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன், மை ஹீரோ அகாடமியா, ஒன் பீஸ், ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு 100, 150, 200, 250 எபிசோட பார்த்து எல்லாரும் காண்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதை விட எப்படா இதை எடுத்து முடிப்பீங்க, எப்படா இந்த அனிமே முடியும், எப்படா இந்த அனிமேக்கு எண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமா காத்திருக்க மாதிரி ஆயிடும். லைக் அது ஒன் பீஸ்க்கும் பொருந்தும், ப்ளீச்சுக்கும் பொருந்தும், பிளாக் கிளவருக்கும் பொருந்தும். சாப்பிடுறா. பட் அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த ஒரே நாள்ல முடிக்க போற அனிமேனா என்னென்ன அனிமே இருக்கு, அந்த ஒரு நாளை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமே முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் அந்த அனிமே உங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு சண்டே. ஸோ சாட்டர்டே எந்த அனிமே பார்க்கலாம் அப்படி சூஸ் பண்ணிட்டு சண்டே ஒரு நாளா பங்கமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனிவே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம்னா ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? முதல் அனிமேவாக தி பெர்சர்க். ஸோ தி பெர்சர்க் அனிமே சீரியன் கேட்டகரியிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேட்டகரி அனிமேன்னு சொல்லுவேன். ஏன் ப்ரோ பெர்சர்க், ஏன் ப்ரோ சீரியல் உனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் அனிமேவா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த அனிமே பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அனிமேல டோட்டலா 12 எபிசோட்ஸ் தான் இருக்கு. 12 எபிசோட்ஸை நீங்க ஒரே நைட்ல பார்த்துடலாம். அதுலயும் வந்து கொஞ்சம் அக்கா சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க ஓட்டி பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்து நீங்க ஒரு 4 ஒரு 3 வரலயே முடிச்சிடலாம் அந்த அனிமே. ஓகேவா? ஸோ என்ன பொறுத்த வரையும் உங்களுக்கு 18 வயசு மேல ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. 17 தான் ப்ரோ அப்படின்னா தேவை கிடையாது. ஏன்னா டபுள் மீனிங் மட்டும் கிடையாது. கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து சொல்றது ஐ திங்க் உண்மையா சொல்ல போனா டாய் பாக்குற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அதனால பாக்குறவங்க மஸ்ட் அலோனா பாருங்க. அதுவும் 18+ இருக்கிறவங்க மட்டும் இந்த அனிமே மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் சேம் டைம்ல இதுவே வந்து 1997 அப்படின்னு சொல்லிட்டு 90s ரிலீஸ் பண்ணானுங்க. சோ அதுக்கப்புறம் நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் பண்ணானுங்க. இப்போ அது ஆப்ல கிரன்ச்ரோல்ல இருக்கு. சோ உங்ககிட்ட கிரன்ச்ரோல் இருக்கு அப்படின்னா கிரன்ச்ரோல்ல பாத்துக்கோங்க. சோ கிரன்ச்ரோல்ல வந்து சென்சார் வெர்ஷன் இல்ல, அன்சென்சார் வெர்ஷன் தான் இருக்கு. சோ நீங்க அங்கேயுமே வந்து புரியுதுல. சோ 18+ அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் மக்களே. சோ 12 எபிசோட்ஸ்ல அனிமே முடிஞ்சிருச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா 12 எபிசோட்ஸ் இருந்து வந்து மங்கா இப்ப போயிட்டு தான் இருக்கு ஆன்கோயிங்ல. பட் அனிமே கரண்ட்ல ப்ரொடக்ஷன் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல வருமா அப்படின்னு கேட்டா எஸ் வரும். சோ அதுக்கான சில ஏற்றங்கள் கூட்டங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பெர்சர்க் 10 வருஷமா வரல, செகண்ட் பார்ட் ஏன் வரல அப்படின்றத போடுறேன். ஏன் வேணும்னா கன்ஃபார்மா நான் போட்டு விடுறேன். ஓகேவா? சோ எனிவே இந்த பெர்சர்க் அப்படின்ற அனிமே கிரன்ச்ரோல்ல இருக்கு. பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இரண்டாவது இடத்தில் டாகோபி. ஸோ இந்த அனிமே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. நம்மளோட செகண்ட் சேனலில் இந்த அனிமே நான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ உண்மையில சொன்ன போன வருஷத்தோட பெஸ்ட் ஒரு அனிமே அப்படின்னா இந்த அனிமே தான் அது இருக்குமே. ஏன்னா பெர்சர்க்காச்சும் பரவாயில்ல, ஜஸ்ட் 12 எபிசோட்ஸ் பார்த்தா டிப்ரெஷன்ல போயிடுவோம். பட் டாகோபி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது நீங்க டிப்ரெஷன்ல போயிடுவீங்க. சில பேர் இந்த அனிமோட 2 எபிசோடு பார்த்துட்டு எப்பா வேணாம் அந்த அனிமே அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வந்தவனா இருக்காங்க. ஸோ இதுல 18+ சீன்ஸ் இல்லைனாலுமே 18+ஏ வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் உள்ள ஆல்ட்ரா ஏகப்பட்ட சீன்ஸ் உள்ள இருக்கு. ஸோ அதனாலேயே 18 வயசு இருக்கிறவங்க மட்டும் மேற்பட்டவங்க மட்டும் அனிமே பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம இதே அனிமே கிரன்ச்ரோல்ல அவைலபிளா இருக்கு. பட் ஜாப்பனீஸ் தான் ஒருத்து. சோ தயவு செஞ்சு ஜாப்பனீஸா பாருங்க. இங்கிலீஷ்ல அனிமே பார்க்க தேவை கிடையாது. சோ இந்த அனிமேல டோட்டலா 6 எபிசோட்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த அனிமே பாத்துறலாம். சோ எண்டிங் வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் எண்டிங் கொஞ்சம் நல்ல முடிவா இருக்கும். பட் சேம் டைம்ல நீங்க ஒரு டாகோபி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு நீங்களே போய் அனிமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த பெர்சர்க்கும் இப்ப பார்க்குற டாகோபியும் ரெண்டுமே வந்து டிப்ரெஷன் கொடுக்குற அனிமே தான். எனக்கு தெரிஞ்ச வரை நீங்க ஒரு தைரியமான ஆளு அப்படின்னா பாருங்க. இல்ல ப்ரோ நானே வந்து அடிச்சு விட்டா அடிச்சிருவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த அனிமேவை இன்னைக்கு நைட் பார்த்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்னு என்னோட ஃபீல் இருக்கு. ஓகேவா? மூணாவது அனிமேவாக சாமுராய் ஷாம்ப்ளோ. சோ இந்த அனிமே கிட்டத்தட்ட 2004 ரிலீஸ் ஆச்சுப்பா. சோ என்னதான் 2004 இருந்தாலுமே ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி இந்த அனிமே இன்னைக்கு வரை நின்று பேசுறேன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த அனிமே டோட்டலா 26 எபிசோட்ஸ் இருக்கு. 26 எபிசோட்ஸ் பார்த்தாலே இந்த அனிமே ஃபுல்லா எண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ இன்னும் நல்லா சொல்ல போனா 26வது எபிசோட் தான் இந்த அனிமோட கடைசி எபிசோட 26வது எபிசோடோட இந்த அனிமே எண்ட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த அனிமோட பேஸ்ல என்ன அப்படின்னு கேட்டா ஃபியூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து சன்ஃப்ளவர் சாமுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேடி ஜப்பான் ஃபுல்லா சுத்துவா. சோ அந்த பொண்ணோட சேர்ந்து பசங்க சேருவானுங்க. அப்புறம் டோட்டலா 3 பேர்ல சோ 3 பேர் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் சொல்லிட்டு ஏகப்பட்டதை பண்ணுவானுங்க. சோ இப்படி தேடுற கதையில மியூசிக் காமெடி ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். சோ யாராச்சும் வந்து கத்தி சட்டை பார்க்க ஆசையா இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. உடனே என்ன ப்ரோ 2004 வந்திருக்கே ப்ரோ என்ன ப்ரோ அனிமேஷன் கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அனிமேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. கதை லைனும் சூப்பரா இருக்கு. ஒரு அனிமே தான் பார்க்காதது மட்டும் இருக்காதீங்க. பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? நாலாவது அனிமேவாக தி பாரசைட். சோ இந்த அனிமே 2014 ரிலீஸ் ஆன ஒரு பங்கமான அனிமேனே சொல்லலாம்பா. சோ நானும் அனிமே பார்த்துட்டு புது ஜேர்னல்ல ஒரு அனிமே பார்த்தோன்னே என்னடா அந்த அனிமே இப்படி எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அனிமேயோட ஸ்டோரியில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு புது ஜேர்னல் மாதிரி சூப்பரா இருந்திருக்கும். புரியுதா? லைக் நிறைய பேர் வந்து கொரியர் போடுற
பார்த்துட்டு நினைக்கிறேன். மேபி ஒரு சொல்றது ஒரு சின்ன நுண்ணுயிரி மாதிரி இருக்கும். நுண்ணுயிரி வந்து கை கால் உள்ள போய்கிடும். ஸோ அதனால உடம்புமே வந்து அப்படி சொல்றது ஒரு நுண்ணுயிரியால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத விட மாறிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் நுண்ணுயிரி வந்துடும். உண்மையில சொல்ல போனா அந்த அனிமே பங்கமான அனிமே. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அனிமே தமிழ் டப்ல இல்லன்றதால ஒரு பிரச்சனை. பட் அனிமே நீ தமிழ் டப்ல பார்த்தா தான் புரியணும் அப்படின்னு கிடையாது. இந்த அனிமே வந்து நீ ஜாப்பனீஸ்ல பார்த்தாலோ இங்கிலீஷ்ல பார்த்தாலோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதோட இங்கிலீஷே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நானே இந்த அனிமே இங்கிலீஷ்ல பார்த்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அனிமோட இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஈஸியா இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களா. ஸோ அதனாலேயே சொல்றேன், சோம்பேறி எல்லாம் படாதீங்க. இந்த அனிமே ஒரு பங்கமான அனிமே. போய் இங்கிலீஷ்லயே பாருங்க, ஜாப்பனீஸ்லயும் பாருங்க. ஸோ உலகத்தை அழிக்கிற பாராசைட்டை கடைசியில நம்ம ஹீரோ அழிச்சானா அழிக்கலையா? எல்லாரும் பாராசைட்டா சேஞ்ச் ஆகும் போது நம்ம ஹீரோ மட்டும் ஏன் சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் உள்ள இருக்கும். இதில் நம்ம ஹீரோக்கு வில்லனும் இருப்பார்கள், லவ்வரும் இருப்பார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட் அதுக்குன்னு நீங்க நினைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் உள்ள இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஸோ எனிவே பாருங்க, என்ன நம்பி பாருங்க. அனிமே ஒருத்த அனிமே. ஓகேவா? 5வது அனிமேவாக தி பிளாட்டினம் ஹேண்ட். ஸோ இந்த அனிமே பத்தி வந்து எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ நான் டெலிகிலோல வந்து டெத் நோட் தேடும் போது வந்து இந்த அனிமே ஒருத்தர் வந்து பின் பண்ணி வச்சிருந்தான். அந்த ஸ்டில் பார்க்க என்னதான் டெத் நோட்டா இருந்தாலுமே அவன் கொடுத்த லிங்க் டெத் நோட் கிடையாது. அவன் கொடுத்த லிங்க் பிளாட்டினம் ஹேண்டுக்கு. ஸோ நானுமே வந்து அப்போதைக்கு சரி ஓகே இது டெத் நோட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து டெத் நோட் பற்றி அவ்வளவு நாலேஜ் எல்லாம் கிடையாது, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் டெத் நோட் பதிலா இந்த பிளாட்டினம் ஹேண்ட் இந்த அனிமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன நினைச்சேன்னு பார்த்தா டெத் நோட் அப்படின்றது ஜாப்பனீஸ் நேம் போல, மேபி பிளாட்டினம் ஹேண்ட் தான் இங்கிலீஷ் நேம் போல. நம்ம குழந்தைக்கு தேவையில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்பா. பட் ஆஃப்டர் ஒரு எபிசோட் அப்புறமா தெரியுது தலைவர் தப்பா ஏற்றிருக்காரு, நான் தப்பா ஏற்றிருக்கேன் அப்படின்னு. ஸோ டெத் நோட் நினைச்சு பிளாட்டினம் ஹேண்ட் டவுன்லோட் பண்ணி என் வாழ்க்கை சொல்றது என்னோட அனிமே உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனிமே முடிச்சு அப்படின்னா அது பிளாட்டினம் ஹேண்டா தான் இருக்கும். மேபி அது என்ன முடியும் அப்படின்னு தெரியல. எந்த நேரத்தில் அனிமே பார்த்து முடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த அனிமே ஒரு அனிமே பார்த்து முடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஸோ எனிவே இந்த அனிமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டா இந்த அனிமேவோட ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும், அச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இதோட ஸ்டார்டிங்கே வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். பட் பார்ட் 1 முடிய பார்ட் 2 சொல்லிட்டு ஒரு கதைகள் போயிருக்கும். அந்த கதை தான் கொஞ்சம் விருப்ப மேரா இருக்குன்னு சொல்லலாமே. நம்ம டெத் நோட்ல வந்து நம்ம ஷினிகாமி பவர் கொடுக்கும், அந்த பவரால வந்து கீழே சாகடிப்பான்ல. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து தேவதைகள்லாம் வரும். மேபி வந்து தேவதை ஒன்று வரும், அது வந்து நம்ம ஹீரோக்கு பவர் கொடுக்கும். ஸோ சூஸ் பண்ண 24 பேர்ல யார் ஒருத்தவங்க மிஞ்சுறாங்களோ அவங்க தான் வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த 24 பேர்ல கடவுள் யாரு அப்படின்ற சூஸ் பண்ண கதை தான் இந்த முழு கதையாவே இருந்திருக்கும். ஆனா இந்த அனிமோட கடைசியில ஒரு ட்விஸ்டோட குத்துருப்பானுங்க. அந்த எபிசோட நீங்க பார்க்கும் போது ஏன்டா அந்த 23 எபிசோட பார்த்தோம் அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. இடங்களா தூக்கி போட்டு மெரிச்சலாம் அளவு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இதுல வர இந்த அனிமே ஒருத்தர அனிமே தான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் எண்டிங்கும் நல்ல எண்டிங் தான். பட் இருந்தாலுமே சில பேருக்கு அந்த எண்டிங் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அந்த எண்டிங் பிடிச்சிருக்காது. ஸோ அதுதான் எனக்குமே ஓட்டுச்சு. இந்த அனிமே பார்க்கும்போது ஒரு எண்டிங் கொஞ்சம் வந்து சொதப்புற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஏன் ஓட்டி கதையில ஈரங்க என்ன ஆகுமோ அதுதான் வந்து இங்கேயுமே ஆகி போய் பாருங்க. ஒரு புது ஜனர் அனிமே தான் நான் சொல்றேன். இத்தனை அனிமே ஒரு புது ஜனர் அனிமே தான். நீங்க இதில் எது பார்த்தாலும் பயங்கரமா தான் இருக்கும். ஸோ பல்ச்சின்னு சொல்ல போனா ஒர்த்து பரமா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2000ல வந்து மிர்கோ-சான் அப்படின்ற அனிமே இருக்கு. ஸோ இந்த அனிமே 2000ல வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த அனிமே முழுக்க வந்து ஒரு ஹாரர் சேர்ந்த ஒரு அனிமே சொல்லலாம். பட் என்னதான் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல ஹாரர் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஹாரர் எல்லாம் குறைஞ்சு போயிடும். பட் படத்துல ஏகப்பட்ட ஹாரர் இருக்கலாம். பட் அனிமேல ஹாரர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதுல ஒரு டாப் 5 டாப் 10 லிஸ்ட் போட்டா அதுல ஒரு 3வது இடத்துல 4வது இடத்துல இந்த அனிமே பிடிக்குதுன்றானுங்கப்பா. அதுதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையில அதுதான். ஸோ இந்த அனிமேல 18+ சீன்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. மேபி கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த சேம் டைம்ல வந்து ஒரு 20 வயசு 22 வயசு பத்தி பசங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பயனா தெரியாது. மேபி ஒரு 15 வயசு 16 வயசு பசங்க பாக்குறாங்க அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாரர் ஆக்டிங் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த அனிமேல டோட்டல் 12 எபிசோட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 3 ஹவர் 4 ஹவர்ல இந்த அனிமே முடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த அனிமே பேஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பொஸ்குரு பார்த்தா ஒரு பேய்களை பார்க்கற எபிலிட்டி கிடைச்சிரும். அதனால இவ பேயும் பாப்பா. அந்த பேய்னா என்னென்ன பண்ணுதுங்க, இந்த பேய்ங்க ஏன் இந்த அளவுக்கு இருக்குதுங்க, ஒருத்த மனுஷன் வந்து பட்டு இன்ட்ரோவர்ட்டா இருப்பான் தெரியுமா, அந்த இன்ட்ரோவர்ட்டான மனுஷன் ஏன் வந்து பொஸ்குரு இன்ட்ரோவர்ட்டா மாறுறான், இப்படி எல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு 12 எபிசோட்ஸ் நல்லா காமிச்சிருப்பானுங்கப்பா. ஸோ இனிமே எல்லாரும் ஆக்ஷன் டாய்னு பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. இது ஒரு புது ஜெனரான ஹாரர் தான். ஸோ போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் எழுத கூட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃப்ரோ சாமுராய் அப்படின்ற மாதிரி அனிமே இருக்குப்பா. இந்த அனிமே ஜஸ்ட் நீங்க 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். பிகாஸ் இந்த அனிமே டோட்டலா இருக்கிறது 5 எபிசோடு தான். இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் வின்லாண்ட் சாகா பார்த்துருப்பீங்க. வின்லாண்ட் சாகால வந்து நம்ம ஹீரோவோட அதாவது ட்ரோஃபினோட அப்பா வந்து போட்டு தள்ளுவானுங்க ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட்ஸ்லயே. ஸோ அதனால ட்ரோஃபி இந்த அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வளர்ந்துருப்பான். பட் ஆஃப்டர் வாழ்க்கை எவ்வளவு மாறி சண்டைகள்லாம் இல்ல, சச்சரவுகள்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பீஸ்ஃபுல் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பான் நம்ம ஹீரோக்காரன். பட் அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் வந்து இந்த அர்ஃபோ சாமுராய் அனிமே இருக்குல்ல, இந்த அனிமோட ஹீரோவோட அப்பாவே போட்டு தள்ளுவானுங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. அதே மாதிரி அப்பனை போட்டவன போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டை ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருப்பான். ஒரு பியூர் ரிவெஞ்ச் ஸ்டோரியா போயிருக்கும் இந்த அனிமே ஃபுல்லாவே. சோ வின்லாண்ட் சாகா பார்த்துட்டு அப்படியே தனியாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்றது தலையே ப்ளவுண்ட் ஆக ப்ளவுண்ட் இல்ல சொல்ற ப்ளவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனால ப்ரோ எனக்கு பியூர் ரிவெஞ்ச் ஸ்டோரி வேணும் ப்ரோ, ஒரு அத்தை தெரிய ஒண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 5 எபிசோட்ஸ் தான். சோ நானே எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே கூட 5 எபிசோட் இப்ப நானே பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. எனக்குமே ஆசையா தான் இருக்கு. சோ நானும் போய் பார்க்கறேன். 5 எபிசோட பார்த்துட்டு மேபி வந்து இதோட ரிவ்யூ போடுறேன், ட்ரை பண்றேன் இந்த வாரத்துக்குள்ள. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வேற கனோ பீரி சொல்லிட்டு அனிமே போட ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்காரு. அதையும் பார பண்ணல. சோ எனிவே இந்த அஃபுரோ சாமுராய் பண்ண அனிமே பங்கமான அனிமே யாரும் மிஸ் பண்றாதீங்க. 5 எபிசோட்ஸ் தான் ஒர்த்து பரமா. ஓகேவா? சோ गाइस இது மட்டும் தான். இதுல ஒரு 6 அனிமே வந்திருக்கு. இந்த 6 அனிமேல 2 அனிமே பிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சண்டே வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சோ இதே மாதிரி ஷார்ட் டைம்ல ஒரே நைட்ல முடிக்கிற மாதிரி அனிமே வேணும் அப்படி கேட்டீங்கன்னா இதோட பார்ட் 2 நான் போட பாக்குறேன். பட் நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து என்னாலையும் ஆர்டர் பண்ண முடியும் மக்களே. சோ எனிவே गाइस நான் சொன்ன அனிமே பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு அந்த அனிமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நான் சஜஸ்ட் பண்ண அனிமே ஓகேவா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போட்டுங்க. சோ இந்த அனிமேல 6 அனிமே நீங்க எந்த அனிமே பாக்குறீங்கன்னு முக்கியம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் இருக்கிற பெர்சர்க்கும் டாக்கோ கூட மிஸ் பண்றாதீங்க. ரெண்டுமே பக்காவான அனிமே. சோ பாத்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுங்க மக்களே. சோ எனிவே அடுத்த நாள் சந்திக்கிறேன். நான் சொன்னதா சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் கடைசி சொல்லலாமா?